நம்ம என்ன பார்க்க போறோம்னா LeetCode ப்ராப்ளம் நம்பர் 1480 ரன்னிங் சம் ஆஃப் 1D அரே தாங்க. இது வந்து LeetCode ப்ராப்ளம் ஈஸி தான், அரே பேஸ் பண்ணி தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதாவது given an array nums we define running sum of an array running sum of I equal to nums of 0 to nums of I. அதாவது என்னன்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டோட சம்மையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ஸ் ஈக்குவல் டு என்னது 1 2 3 4. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து 1 தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. அப்போ 0 + 1 1. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏற்கனவே 1 இருக்குங்களா, செகண்ட் எலிமெண்ட் என்ன 2. அப்போ 1 + 2 வந்து 3. இப்போ தேர்ட் எலிமெண்ட் வந்து என்ன வரும் 1 + 2 + 3 6. ஃபோர்த் பார்க்கும்போது 1 + 2 + 3 + 4 வந்து 10. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எப்படி இருக்கு 1 1 1 1 1. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 1 தான் வரும். செகண்டுக்கு வந்து 1 + 1 2. தேர்டுக்கு வந்து 1 + 1 + 1 3. ஃபோர்த்துக்கு 1 + 1 + 1 + 1 4. தென் வந்து 5 1 இருக்கு, அப்போ 5. இப்போ எக்ஸாம்பிள் 3 பாருங்க. 3 1 2 10 11ங்களா, ஃபர்ஸ்ட் 3 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் 3 + 1 4. நெக்ஸ்ட் வந்து 3 + 1 + 2 வந்து என்ன வரும் 3 + 1 4 4 + 2 6. நெக்ஸ்ட் ஏற்கனவே 6 இருக்கு. தென் 6 + 10 வந்து 16. 16 + 1 17. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேங்களா? இது பாருங்க, நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ஸ்ன்ற அரே தான் இன்புட்டாக வாங்குகிறோம். நான் வந்து n = nums.lengthன்னு கொடுத்துட்டேன். நான் வந்து இங்கே வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு அரே தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால நான் ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஆன்சர்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு தென் நியூ இன்ட் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் என். இந்த nums.length இந்த கொடுத்துருக்க அரே லென்த்தே தானே அப்படியே தானே வரும். அதனால் அதையே பாஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து இனிஷியலாக சம் வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். நம்ம எது வரைக்கும் போகணும் லூப் ஆகணும்னா ஃபார் இன்ட் I = 0லேருந்து I <n, அதாவது எண்டு வரைக்கும் போகணும். ஓகேங்களா? லாஸ்ட் இண்டெக்ஸ் முன்னாடி 0த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம <n கொடுத்துக்கிறோம். I இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். நெக்ஸ்ட் என்னாகும், நம்ம ஏற்கனவே சம் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் I. இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க, 1 இருக்குது. 1 2 3 4 அரேல ஏற்கனவே 0 இருக்குது. இப்போ நம்ஸ் ஆஃப் I வந்து என்ன வரும்னா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா 1. அப்போ 0 + 1 என்னது வரும்னா 1. இப்போ சம்மில் வந்து ஆன்சர் எனக்கு 1 இருக்கும். ஆமாங்களா? இப்போ அந்த ஆன்சர் ஆஃப் I, அதாவது ஆன்சர் ஆஃப் 0th இண்டெக்ஸில் ஐயோட வேல்யூ என்ன இப்போ 0. 0த்தில் என்ன ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்னா இந்த சம்மோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு சம்மோட வேல்யூ என்ன 1. ஓகேங்களா? எகெயின் வந்து வருங்களா, இப்போ என் சம்மோட வேல்யூ 1 இருக்குது. இப்போ மறுபடியும் நான் நம்ஸ் ஆஃப் I வந்து ஆட் பண்ணும். நம்ஸ் ஆஃப் I அதாவது 1 I = 1ங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்னா 2. அப்போது ஏற்கனவே 1 இருக்குது. 1 + 2 வந்து என்னது எனக்கு 3 வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆன்சரில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஐயோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா எனக்கு வந்து 3 ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து ஐயோட வேல்யூ வந்து 2 ஆகும். ஏற்கனவே 3 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது 3. அப்போது சம்மில் ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ 3 + 3 வந்து என்ன வரும்னா 6 வருங்களா. இந்த வேல்யூவை நான் வந்து ஆன்சர் ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ் 6 வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? எகெயின் வந்து I = 3 வரும். இப்போ தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஏற்கனவே சம்மோட வேல்யூ என்ன 6. 6 + 4 என்னன்னா 10. அப்போ நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன் ஆன்சர் ஆஃப் 3ல். அப்போ வந்து எனக்கு என்ன வரும்னா 10 ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 4 வருமானா வராது. ஏன்னா nums.length வந்து இந்த இடத்துல என்னன்னா 1 2 3 4 தான். இப்போ 4 லென்த் வந்து 4 விட கம்மி. நான் லெஸ் தேன் தான் கொடுத்துருக்கோம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போது நமக்கு இங்கே வந்து லூப் பிரேக் ஆகிடும். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சப்பையான சம் தாங்க, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி, இங்கே வந்து நான் கமெண்ட் சிம்பிள் கொடுக்கல. ஓகே, ஓகேங்க, அக்செப்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எல்லா கேஸும் அக்செப்ட் ஆகிடுச்சிங்களா. நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you soon. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?